ஒரு மாலை பொழுதில் உங்களையும் என்னையும் இணைத்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். இதோ நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்மை முழுமையாக இந்த நேரத்தில் சமர்ப்பிப்போம். அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைவாய் இருப்பதை உம்முடைய குழந்தைகளாகிய எங்களுக்கு வெளிப்படுத்த நீர் திருவுளம் கொண்டீரே. இது அந்த இறை பகிர்வை நீர் விரும்புகின்ற வகையிலே நாங்கள் தியானிப்பதற்கு எதிரான எல்லா தடைகளையும், இதா நடாத எல்லா வேண்டாத நாற்றுக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேரோட பிடுங்கி கடலில் போய் வேரூன்றி நிற்கும்படியாக கட்டளையிடுகிறேன். எங்கள் ஒவ்வொருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நினைவுகளும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வரும்படியாக கட்டாயப்படுத்துகிறேன். கிறிஸ்துவை பற்றி அறியக்கூடிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கக்கூடிய எல்லா விதமான மேட்டிமையான எண்ணங்களையும் குதர்க்க வாதங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறேன். எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களும் இந்த நேரத்தில் புது பிறப்பாய் மாற்றமடைந்து எங்களுக்கு எது உகந்தது, எது நல்லது, எது நிறைவானது என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும்படியாக எங்களை முழுவதுமாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். பரிந்துரையின் தாயாகி அன்னை மரியாளே, அம்மா சீடர்களுக்கு நீர் பரிந்து பேசியது போல இந்த நாளிலே எங்களோடு இருந்து நீர் எங்களுக்காக பரிந்து பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நம்ம தியானிக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மைய கருத்து, மைய சிந்தனைக்கான வார்த்தை ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். ஐயம்னா என்ன நமக்கு தெரியும், சந்தேகம். சந்தேகம் இல்லாமல் கடவுளை நம்பு. இதைத்தான் இந்த நாளில் நம்ம மைய சிந்தனைக்காக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை ஆண்டவர் தோமையார்கிட்ட பயன்படுத்துறார். ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு சீடர்களுக்கு மத்தியில காட்சி கொடுக்கிறார். அப்ப அங்கே தோமையார் இல்லை. அப்ப தோமையார் வந்ததற்கு பிறகு அந்த சீடர்கள் எல்லாம் சொல்றாங்க, நாங்க ஆண்டவரை கண்டோம்னு சொல்றாங்க. அப்ப தோமையாரால நம்ப முடியல. அப்ப தோமையார் என்ன சொல்றாரு, ஆணியினால் அடிக்கப்பட்ட அவருடைய கரங்களில் என்னுடைய விரலை இட்டால் ஒழிய, ஈட்டியினால் குத்தப்பட்ட அவருடைய விழாவினில் என்னுடைய கைகளை இட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். இது தோமையார் சொல்றார். அப்ப மீண்டும் 8 நாட்களுக்கு பிறகு இயேசு தோமையார் இருக்கின்ற பொழுது காட்சி கொடுக்கிறார். இப்ப தன்னுடைய கைகளையும் தன்னுடைய விழாவையும் தோமையாரிடம் காட்டி, இதோ என்னுடைய கை, இதோ என்னுடைய விழா, உன்னுடைய விரலையும் உன்னுடைய கைகளையும் இங்கு இட்டு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். இதை தோமையார்கிட்ட சொல்றாரு. ஆனா அதை செய்யறதுக்கு முன்னாடியே தோமையார் விசுவசிக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். கண்டு விசுவசிப்பவனை விட காணாமல் விசுவசிப்பவன் பேறு பெற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வு அங்க முடிகிறது. இப்ப அதே வார்த்தையை தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடம் கேட்கிறார். ஐயமின்றி, எந்தவித சந்தேகமும் இன்றி கடவுளை நம்புகின்றோமா? இது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில் நாம ஒவ்வொருவரும் அந்த விசுவாச பயணத்துல நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துகிறவரும் அதை நிறைவு செய்கிறவருமான இயேசு கிறிஸ்து மீது கண்களை பதிய வைத்து நாம எடுத்துக்கொள்ளுகின்ற இந்த விசுவாச பயணத்தில் ஒவ்வொரு விதமான போராட்டங்களையும் ஒவ்வொரு ஸ்டெப்பு நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? நம்முடைய வாழ்வில் நமக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளையும், எல்லா போராட்டங்களையும், எல்லா பிரச்சனைகளையும் விசுவாசத்தை கொண்டு எதிர்த்து அதில் வெற்றி பெற்று நம்ம அந்த விசுவாச பயணத்தை சக்சஸ்ஃபுல்லா ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல மேல வந்துகிட்டே இருக்கிறோம். இந்த முன்னேற்றத்திற்கு தடையாக, இடர்கல்லாக இருப்பது எது அப்படின்னா அவிவிசுவாசம் இல்லைங்களா? இந்த அவிவிசுவாசத்தினுடைய தொடக்கம் எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த சந்தேகம். இந்த சந்தேகத்துல தான் எந்த இடத்துல நமக்கு சந்தேகம் வருதோ அதுதான் அவிவிசுவாசத்தின் தொடக்கம். கிறிஸ்தவங்க அத்தனை பேத்துக்குமே அடிப்படை பேசி எது அப்படின்னா நம்பிக்கை தான். ஆனா இந்த நம்பிக்கையை அசைக்கக்கூடிய ஆரம்பம் எந்த இடம்? இந்த சந்தேகம். அப்ப இந்த சந்தேகத்தை நம்முடைய வாழ்வில் இருந்து, இந்த கிறிஸ்துவ வாழ்வில் இருந்து தூக்கி எறியணும். இன்னைக்கு அதான் ஆண்டவர் உங்ககிட்டையும் என்கிட்டையும் பேச இருக்கிறார். இந்த ஐயத்தை குறித்து, இந்த சந்தேகத்தை குறித்து பைபிள்ல பல இடங்கள்ல ஜீசஸ் சொல்றார். நம்ம அதிகமா அறிக்கை இடுகிற ஒரு வார்த்தை மார்க்கு 11:23 இல்லைங்களா? அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டாலும் ஆண்டவர் அந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, யாராவது மலையை பார்த்து கடலில் விழு என உள்ளத்தில் ஐயமின்றி, அந்த வார்த்தை அங்கு பயன்படுத்தப்படுகிறது. சந்தேகமின்றி நம்பிக்கையோடு கடலில் போய் விழு என்றால் அது விழும். அந்த இடத்துல சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றார். அதே போல
ஜீசஸ் கடல்ல நடந்து வர்றத பேதுரு பார்க்கிறாரு. ஆண்டவரே நீர்தான் என்றால் நானும் வர கட்டளையிடுங்கிறார். ஆண்டவர் வா என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நம்பி பேதுரு கடல்ல இறங்கி வர்றார். அவர் வந்துகிட்டே இருக்கிறப்ப சடன்னு உள்ள போறார். உள்ள போறதுக்கு காரணம் என்ன? ஒரு அலையை பார்க்கிறார், சூழ்நிலையை பார்க்கிறாரு, உள்ள போறாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அவருடைய ஒரு கரம் இறுக பற்றி பிடிக்கிறது. இயேசுனுடைய கரம் உள்ள போன பேதுனுடைய கரத்தை இறுக பற்றி பிடித்து சொல்லுகின்ற வார்த்தையும் இதேதான். நம்பிக்கை இல்லாமல் ஏன் இருந்தாய், ஐயம் கொள்ளாதே அப்படிங்கிற வார்த்தையை தான் இங்க பேதுருக்கிட்டையும் ஆண்டவர் பயன்படுத்துறார். அப்ப அநேக இடங்கள்ல சொல்லப்படுகின்ற இந்த சந்தேகமின்றி ஆண்டவரை விசுவசிப்பது எப்படி, நம்முடைய வாழ்க்கையில இந்த சந்தேகம் எந்த இடத்துல வருது, அதை எப்படி நம்ம அதை அங்கிருந்து நம்முடைய இந்த விசுவாச வாழ்க்கையில நம்ம அதை விட்டு விலகி அந்த சந்தேகம் மின்றி கடவுளை நம்புவது எப்படி என்பதை குறித்து இந்த நாள்ல நம்ம தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக முதல்ல சந்தேகம் என்றால் என்ன அப்படிங்கிறத தெரிந்தாதான் அதை நம்ம அதுல இருந்து எடுக்க முடியும் இல்லைங்களா? சந்தேகமின்றி விசுவசிக்கணும், ஐயமின்றி விசுவசிக்கணும் அப்படின்னா முதல்ல ஐயம் சந்தேகம் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? அப்ப சந்தேகம் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை டவுட்? ஏற்கனவே இங்கே பகிரப்பட்ட ஒரு வார்த்தை தான், இருந்தாலும் அதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன். நான் நம்புகின்ற ஒரு உண்மைக்கு எதிராக அல்லது எதிர்மறையாக என்னுடைய சிந்தனையில் வரக்கூடிய ஒரு கேள்விதான் சந்தேகம். நான் மீண்டும் ஒரு முறை பதிவு பண்றேன். நான் நம்புகின்ற ஒரு உண்மைக்கு எதிராக அல்லது எதிர்மறையாக என்னுடைய சிந்தனையில் எழுகின்ற ஒரு கேள்விதான் சந்தேகம். இந்த சந்தேகத்தை உண்மை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? உண்மை அப்படின்னா என்ன? பிளாத்துக்கிட்ட கேட்கிறார், பிளாத்துக்கிட்ட ஆண்டவர்கிட்ட பிளாத்து கேட்கிறார், உண்மையா அப்படி என்றால் என்ன அப்படின்னு. உண்மை அப்படின்னா என்ன? யோவான் 14:16 வார்த்தை சொல்லுகிறது, நானே வாழ்வும் உண்மையும் வழியும் நானே அப்படிங்கிறார் ஆண்டவர். உண்மை அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் உண்மை, கடவுளுடைய வார்த்தை தான் உண்மை, மாறாதது எதுவோ அது உண்மை, இறை வார்த்தை தான் உண்மை. இறை வார்த்தை என்பது இயேசு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப நம்ம இந்த சந்தேகத்தை எப்படி டிஃபைன் பண்ணலாம் இப்போ அப்படின்னா, கடவுளினுடைய வல்லமைக்கும் அல்லது இறை வார்த்தைக்கும் எதிராக என்னுடைய சிந்தனையில் வரக்கூடிய கேள்விதான் சந்தேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன். கடவுளினுடைய வல்லமைக்கும் இறை வார்த்தைக்கும் எதிராக என்னுடைய சிந்தனையில் வரக்கூடிய கேள்விக்கு பெயர்தான் சந்தேகம். பொதுவாக அந்த சந்தேகம் 2 வகையில வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் திருவிவிலியத்தை எடுத்து வாசிக்கிறோம், நம்ம இங்க இருக்கிற எல்லோருமே விவிலியத்தை வாசிக்கக்கூடியவர்கள் தான் இல்லைங்களா? அந்த மாதிரி பைபிள் எடுத்து வாசித்து கொண்டிருக்கின்ற பொழுது நமக்கு கண்டிப்பாக சந்தேகம் வரணும். ஏன்னா பைபிளை முழுமையாக தெரிந்தவர்கள் யாருமே இல்லை இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம வாசித்து கொண்டிருக்கும் பொழுது வரக்கூடிய சந்தேகங்கள் என்னுடைய அறியாமையினால் வரக்கூடிய சந்தேகம். இது நல்லது. இந்த சந்தேகத்தை தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து அதிலிருந்து நாம் அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பா ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நான் கடந்த வாரங்கள்ல லூக்கா அதிகாரத்தை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். லூக்கா 22வது அதிகாரம் 69வது இறைவார்த்தை எடுத்து வாசிக்கலாமா? லூக்கா 22:69 இறைவார்த்தை. எடுத்தவங்க எடுத்து வாசிக்கலாம். மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருப்பார் என்றார். ஓகே சிஸ்டர், அது போதும். அந்த முதல் வார்த்தை என்ன சொல்லுது? இது முதல். இந்த வார்த்தையை படிக்கிறப்ப எனக்கு இந்த வார்த்தையில அதாவது ஆண்டவர் உயிர்ப்பை குறித்து எனக்கு சந்தேகம் இல்லை, ஆண்டவருடைய விண்ணப்பத்தை குறித்து விண்ணேற்றத்தை குறித்து எனக்கு சந்தேகம் இல்லை. என்னுடைய சந்தேகம் என்ன அப்படின்னா, இது முதல் மானிட மகன் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பார் அப்படின்னு இந்த வார்த்தையை படிக்கிறப்ப எனக்கு இன்னொரு வார்த்தை வருது. ஆண்டவர் உயிர்த்த பின்பு மகதலேன் மரியா கிட்ட பேசுறார். மகதலேன் மரியா கிட்ட பேசின முதல் வார்த்தை என்ன? யாருக்கா ஞாபகம் இருக்கா? உயிர்த்த பின்பு கல்லறை கிட்ட மகதலேன் மரியாவுக்கு காட்சி கொடுக்கிறார். அப்போ மகதலேன் மரியாட்ட என்ன பேசுறார் ஆண்டவர்? நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? இல்ல, அது கல்லறை கிட்ட இருக்குது. நான் சொல்றது அதற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா,
என்னை பற்றி என்னை கொள்ளாது. என்னை இப்படி பற்றி கொள்ளாது, இன்னும் நான் தந்தையிடம் செல்லவில்லை அப்படிப்பாரு. அப்போ உயிர்த்த பின்பு நான் இன்னும் விண்ணகத்திற்கு செல்லவில்லை அப்படின்னு அந்த இடத்துல போடப்பட்டிருக்குது. இந்த இடத்துல எப்படி இருக்குது வார்த்தை? இது முதல் மானிட மகன் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பார். இந்த வார்த்தையை நான் படிக்கிறப்ப எனக்கு அந்த வார்த்தை வந்தது. அப்ப என்னுடைய சந்தேகம் என்ன அப்படின்னா, அந்த இது முதல் அப்படின்னா எப்ப விண்ணேற்றம் அடைந்தார்? நமக்கு தெரியும், உயிர்த்த பின்பு 40 நாட்கள் அவர் சீடரோடு இருந்தார், அதற்கு பிறகு அவர் விண்ணேற்றம் அடைந்தார் அப்படிங்கிறது நம்ம பொதுவா எல்லாத்தையும் நம்ம பைபிள்ல வச்சு படிச்சு தெரிஞ்சிருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல எந்த நோக்கத்துல, எந்த சூழ்நிலையில இந்த இது முதல் என்பது எழுதப்பட்டது? எனக்கு அந்த வார்த்தையில ஒரு டவுட் இருந்தது, ஒரு சந்தேகம் வந்தது. நாங்க ஒரு குரூப் வச்சிருக்கிறோம், வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறோம், ஜீசஸ் மினிஸ்ட்ரியோட வாலண்டியர்ஸ்ல வச்சிருக்கிறோம். அதுல அவங்க அந்த பகுதியில நான் அந்த வார்த்தையை போடுகின்ற பொழுது சகோதரர்கள் என்னுடைய அந்த கேள்விக்கு பதிலை கொடுத்தார்கள், என்னுடைய சந்தேகத்துக்கு தெளிவு கொடுத்தாங்க. என்ன அந்த தெளிவு அப்படின்னா, அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். ஆண்டவர் இயேசு கைது செய்த பிறகு 3 முறை பேதுரு மறுதலிக்கிறார். தலைமைச் சங்கத்தில் ஆண்டவர் நிறுத்தப்படுகிறார். அந்த இடத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்துறார். இதற்கு பிறகு நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் அவர் சேர்த்து தான் அந்த இடத்துல இது முதல் என்று சொல்லப்படுகிறது. இது முதல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அவர் அதற்கு பிறகு படக்கூடிய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு, விண்ணேற்றம், இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த இது முதல் என்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அப்படின்னு சகோதரர்கள் எனக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அந்த சந்தேகத்தில் இருந்து நான் விடுபட்டு விசுவசித்து நம்ம அதுக்கப்புறம் தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சோம். அதே போல பைபிள்ல நீங்க அநேக இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஒரு இடத்துல மத்தேயு 10 சொல்றாரு, நான் உலகிற்கு அமைதியை கொணர வந்தேன் என்று எண்ண வேண்டாம், மாறாக வாளையே கொணர வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை படிக்கிறப்ப நமக்கு இன்னொரு வார்த்தையும் ஞாபகம் வரும். அந்த வார்த்தை என்ன வரும்? அமைதியை தருகிறேன், என்ன அமைதியை உங்களுக்கு தருகிறேன், அது உலகம் தர முடியாத அமைதி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஒரு இடத்துல அமைதியை தர்றேங்கிறாரு, இன்னொரு இடத்துல நான் அமைதியை தர வந்தேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் வாழையை கொடுக்க வந்தேன் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப அந்த எந்த நோக்கத்தில் அது எழுதப்பட்டது? அந்த வார்த்தையை படிக்கின்ற பொழுது எனக்கு சந்தேகம் வந்தது. நான் பிரதருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு, பிரதர் எனக்கு அதுக்கான எக்ஸ்பிளைன் கொடுத்தாங்க. கிறிஸ்துவை அறியாத, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு குடும்பத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அந்த குடும்பத்தில் ஏற்படுகின்ற அமைதியின்மையை குறிக்கக்கூடிய வார்த்தை அது. அப்ப நம்ம எல்லாருக்கும் எதுவும் தெரியாது. நான் படிக்கின்ற பொழுது எனக்கு வரக்கூடிய சந்தேகத்தை அதை தெரிந்த நபர்களிடம் கேட்டு தெரிந்து விளக்கத்தை பெற்றுக்கொள்வது இது நல்லது. நம்ம இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நம்ம அதை கடந்து போகலாம். ஆனா 2வது வகையான சந்தேகத்தை தான் நம்ம இன்னைக்கு முக்கியமா நாங்க பார்க்க போறோம். 2வது வகையான சந்தேகம் எதன் அடிப்படையில் வர்றது அப்படின்னா, கடவுளினுடைய வல்லமைக்கு எதிராக, கடவுளுடைய செயல்பாட்டிற்கு எதிராக, இறை வார்த்தைக்கு எதிராக என்னுடைய சிந்தனையில ஒரு கேள்வி வருது அப்படின்னா அது அழகையிடமிருந்து வருகிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொதுவா நம்ம விசுவாச பிரமாணம் சொல்றோம் இல்லைங்களா? பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் நமக்கு தொடக்க நூல்ல 3வது அதிகாரத்துல உலகை எப்படி ஆண்டவர் படைத்தார் அப்படிங்கறத குறித்து விரிவா போடப்பட்டிருக்கிறது. அதே போல மனிதனுடைய படைப்பையும் 2வது அதிகாரத்துல நம்ம விரிவா பார்க்கிறோம். ஆண் பெண் படைப்பு எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் போடப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைகளை நான் விசுவசிக்கிறேன், அதை நான் நம்புகின்றேன் இல்லைங்களா? இதை நம்பி நம்ம விசுவசித்து அறிக்கையிடுறோம். ஆனால் நான் அதற்கு எதிராக, எதிர்மறையாக ஒரு விஷயத்தை கேள்விப்படுகின்ற பொழுது, ஒரு சயின்டிபிக் பிக்சர் பார்க்கிறோம், இல்ல ஏதோ ஒரு அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தரங்குக்கு போறோம், இல்ல நமக்கு வரக்கூடிய ஏதோ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்லயே உலகம் இப்படித்தான் உருவாக்கப்பட்டது, அதாவது சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடிய வேண்டாத துகள்கள் எல்லாம் இணைந்து ஒரு பிம்பமாக உருவாகி அப்படியாக பூமி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு வருது அப்படின்னா, ஒரு விளக்கப்படம் நமக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா, நான் அந்த படைப்புக்கு எதிராக ஒரு கேள்வியை, தொடக்க நூலில் படைக்கப்பட்ட படைப்புக்கு எதிராக என்னுடைய சிந்தனையில ஒரு கேள்வி வருது அப்படின்னா, இந்த கேள்வி அழகை என்னிடம் தருகிறான். நான் ஆண்டவருடைய வல்லமைக்கு எதிராக, இறை வார்த்தைக்கு எதிராக சந்தேகப்படுகிறேன் என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் நிறைய படத்தை பார்த்திருப்போம். குரங்கில் இருந்து வந்தவன் தான் மனிதன். ஒரு குரங்கை காமிப்பாங்க, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னொன்னா மாறி மாறி ஒரு முழு நீள மனிதனா வந்து நிற்கும். அப்ப அந்த படத்தை பார்க்கின்ற பொழுது, அந்த வார்த்தையை நம்ம கேட்கின்ற பொழுது, நமக்கும் ஒருவேளை நாமளும் குரங்கில் இருந்து தான் பிறந்திருப்போமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னுடைய சிந்தனையில் வருது அப்படின்னா, நான் கடவுளுடைய வல்லமைக்கு எதிராக, அந்த படைப்புக்கு எதிராக, அந்த இறை வார்த்தைக்கு எதிராக நான் சந்தேகப்படுகிறேன் என்று அர்த்தம். இந்த சந்தேகத்தை யார் கொடுக்கிறது அப்படின்னா அழகை கொடுக்கிறது.
அழகையோட தந்திரமே என்ன அப்படின்னா, ஒரு உண்மைக்கு எதிராக பொய்யை நம்முடைய சிந்தனையில் விதைத்து அதை சந்தேகத்துக்கு உள்ளாக்கி அவிவிசுவாசமாக்கி கடவுளுடைய அன்பில் இருந்து கடவுளுடைய உறவில் இருந்து நம்மை பிரிப்பதுதான் அவனுடைய தந்திரம். அநேக விஷயங்கள் நமக்கு டவுட் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய ஏற்பாட்டில் எகிப்திலிருந்து மக்கள் கடந்து வர்றாங்க. இஸ்ராயல் மக்கள் எதுக்கு செங்கடல் நிக்குது, ரெண்டாக பிறந்து கட்டாந்தரையில் கடந்து வருவது போல செங்கடலை கடந்தனர்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் விடுதலை பயணத்துல. அந்த அந்த வல்லமை மீது நமக்கு சந்தேகம் வந்தால் அது அழகிடமிருந்து வருகிறது என்ற அர்த்தம். இறந்த 3 நாட்களுக்கு பிறகு லாசரை உயிரோடு எழுப்பிக்கிறார். இது எப்படி நடக்கிறதற்கு வாய்ப்பு உண்டு? அந்த உடலே அழுகி போயிருக்குமே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு கடவுளுடைய வல்லமை மீது வந்தால் அது இறை வார்த்தைக்கு எதிராக, கடவுளுடைய வல்லமைக்கு எதிராக வரக்கூடிய ஒரு சந்தேகம். 5 அப்பத்தை கொண்டு அவர் எப்படி 5000 பேருக்கு உணவளித்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னுடைய சிந்தனையில் வந்தால் இவை அனைத்துமே கடவுளுடைய அற்புதங்களுக்கு எதிராக, வல்லமைக்கு எதிராக, அவருடைய செயல்பாட்டுக்கு எதிராக வரக்கூடிய அனைத்து சந்தேகங்களுமே நமக்கு கொடுக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகிடமிருந்து தான் இந்த சந்தேகங்கள் நமக்கு வருகிறது. இதை நான் எப்படி எதிர்கொள்வது? அவனுடைய தந்திரமே இதுதான். ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்யின் மூலமாக கடவுளிடமிருந்து நம்மை பிரிப்பதுதான் அழகினுடைய ட்ரிக். இதைத்தான் தொடக்கத்திலிருந்தே அவன் பண்ணிட்டு இருக்கிறான். தொடக்க நூல் 2வது அதிகாரத்துல ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார் ஆதாமு கிட்ட, நன்மை தீமை அறியக்கூடிய அந்த மரத்தில் இருந்து கனியை உண்ணுகின்ற நாளில் நீ சாகவே சாவாய். இது உண்மை, இது இறை வார்த்தை. ஆனா 3வது அதிகாரத்துல டெவில் என்ன பண்றான், அழகை என்ன பண்றான், ஏவாள்கிட்ட நீங்கள் சாகவே மாட்டீர்கள் என்கிற பொய்ய சொல்றான். அந்த பொய்யை ஏவாள் என்ன பண்றாங்க, ரிசீவ் பண்றாங்க. ரிசீவ் பண்றதுனால அவங்களுடைய சிந்தனையில அந்த வார்த்தை போய் முதல்ல உட்காருது. அது உட்கார்ந்த உடனே அவங்களுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய முதல் சந்தேகம் என்ன தெரியுங்களா, ஆண்டவர் பொய் சொல்லியிருப்பாரோ. ஒரு பொய்யை அவங்க ரிசீவ் பண்றதுனால என்ன நடக்குது, இறை வார்த்தைக்கு எதிராக வரக்கூடிய ஒரு பொய்யை அவங்க ரிசீவ் பண்றதுனால ஒருவேளை ஆண்டவர் பொய் சொல்லியிருப்பாருங்கிற சந்தேகம் வருது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை மீது அவங்களுக்கு சந்தேகம் வருது. ஒரு அவிவிசுவாசத்துக்குள்ள அவங்க போறாங்க. அவங்க அவநம்பிக்கை உள்ளவர்களாக அந்த கனியை எடுத்து உண்டு பாவத்திற்கு உள்ளாகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே மாதிரியான ஒரு கலையை தான் ஒவ்வொரு நாளும் டெவில் நம்முடைய வாழ்வில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். மிக தந்திரமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும், நம்முடைய வாழ்வில் நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும், எல்லா சோதனைகளிலும் நம்ம வெற்றிகரமா ஒரு விசுவாச பயணத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு எதிராக தடையாக அவன் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து கொண்டிருப்பதற்கு ஆயுதமாக அவன் பயன்படுத்துவது எது அப்படின்னா, இறை வார்த்தைக்கு எதிரான ஒரு விஷயத்தை நம்முடைய சிந்தனையில் விதைக்க வைத்து அந்த வார்த்தையை, இறை வார்த்தையை சந்தேகத்துக்கு உள்ளாக்கி கடவுளுடைய அன்பில் இருந்து உறவில் இருந்து பிரிப்பது தான் அவனுடைய தந்திரம். இப்ப இதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவது? சந்தேகம் தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு, சந்தேகம் தான் அவிசுவாசத்துக்கு காரணம்னு தெரிஞ்சிருச்சு. இதுல இருந்து வெளியில வர்றது எப்படி? நம்முடைய ஒரே ரோல் மாடல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரையும் அவன் விடல இல்லைங்களா? கடந்த வாரம் நேற்றைய தினம் நற்செய்தியில நம்ம பார்த்திருப்போம் 3 விதமான சோதனைகள். இதே தந்திரத்தை தான் ஆண்டவர் இயேசுகிட்டையும் அவன் பயன்படுத்துறான். 3 விதமான சோதனைகள். என்ன மாதிரியான சோதனைகள்? கல்லை அப்பமாக மாற்றுவது, மேலிருந்து குதித்தால் உன்னுடைய தூதர்கள் உன்னை காப்பாற்றிக் கொள்வார்கள், நெடுஞ்சான் கிடையாக நீ விழுந்து வணங்கினால் இந்த உலக அனைத்தையும் தருவேன். இந்த 3 சோதனைக்கும் முன்பாக அவன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். என்ன வார்த்தை? நீர் இறை மகன் என்றால். எதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறான் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சோதனைக்கு முன்பாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு போகணும். ஆண்டவர் திருமுழுக்கு பெறுகிறார். யோர்தானில் யோவான் மூலமாக திருமுழுக்கை பெறுகின்ற பொழுது வானிலிருந்து ஒரு குரல் கேட்கிறது, இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவரில் நான் பூரிப்படைகிறேன். இந்த குரலை யாரெல்லாம் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது? ஜீசஸ் கேட்டிருப்பாரு, யோவான் கேட்டிருப்பாரு, திருமுழுக்கு யோவான் கேட்டிருப்பாரு. இவங்க 2 பேரும் இல்லாம இன்னொருத்தனும் கேட்பதற்கான வாய்ப்பு அங்க உண்டு. யாரு? அழகை கேட்டிருப்பான், டெவில் கண்டிப்பா கேட்டிருப்பான். அப்ப அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், கடவுளுடைய மகன் எப்படி மனிதராக பிறக்க முடியும்? இந்த சந்தேகம் அவனுக்குள்ள வந்திருக்கும். ஒருவேளை அவர் பிறந்திருந்தாலும் இந்த இறைமகனை வைத்து என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ, நம்மை அழிப்பதற்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அதை காலி பண்ணணுங்கிறது அவனுடைய பிளான். அதனாலதான் அவன் சோதனைக்கு முன்பாக பயன்படுத்துகின்ற வார்த்தை என்ன?
நீர் இறை மகன் என்றால் அப்படிங்கிறத பயன்படுத்தி ஒன்று ஒன்றா சொல்றான். இதன் மூலமாக அவனுக்கு என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னா, 40 நாட்கள் ஆண்டவர் ஃபாஸ்டிங் இருக்கிறார். திருமுழுக்கு முடித்தவுடன் 40 நாட்கள் ஃபாஸ்டிங் போறார். அந்த 40 நாட்கள்ல என்ன நடந்திருக்கும்? அவர் தியானித்த அத்தனை விஷயங்களும் தான் யார் என்பதை குறித்தும், தான் இறைமகன் என்பதை குறித்தும், தான் மெசியா என்பதை குறித்தும், எனக்கு தந்தை என்ன பணியை கொடுத்திருக்கிறார், அதை நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறேங்கிறத குறித்து தான் அந்த 40 நாள் தியானம். அந்த தியானம் முடிச்சுதான் அவர் வெளியில வர்றப்போ சோதனைக்கு இங்க 3 சோதனைகள் ரெடியா இருக்குது அழகையின் மூலமாக. அப்ப அவர் எதை தியானித்தாரோ, எதை குறித்து அவர் சிந்தித்து கொண்டிருந்தாரோ, எதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவர் விரும்பினாரோ, அதற்கு அதை அவன் காலி பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயத்துல ஒரு சந்தேகத்தை கொண்டு வரணும். அதைத்தான் இங்க செய்யறான். நீர் இறை மகன் என்றால், நீங்க கடைசி வரையும் பாருங்க, ஆண்டவர் எல்லாத்தையுமே இறை வார்த்தை மூலமா தகர்த்தெறிய செய்கிறாரு. ஆனா அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. அவர் இறை மகன் என்று ஆம் என்றும் சொல்லலை, இல்லை என்றும் சொல்லல. மாறாக எப்படி அதை முறியடிக்கிறார்? 3ஐயுமே இறை வார்த்தையை கொண்டு முறியடிக்கிறார். நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் அதுதான். இந்த 3 சோதனைகள் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய விஷயம், வாயை திறந்து இறை வார்த்தையை அங்கு அறிக்கையிடுகிறார். ஒவ்வொரு சோதனையின் போதும் அதான் செய்கிறார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் வாழ்கிறான். அதை என்ன பண்றாரு? வாயை திறந்து அறிக்கையிடுறார். நாம செய்ய வேண்டிய விஷயமும் அதுதான். நம்ம ஒவ்வொரு முறையும் அந்த பாவ சோதனைகள் வரும் பொழுது நாம செய்யக்கூடிய விஷயம், வாயை திறந்து இறை வார்த்தையை அறிக்கையிட வேண்டும். அப்ப அதற்கு என்ன பண்ணணும்? முதல்ல உள்ளத்துக்குள்ள வார்த்தை இருக்க வேண்டும். யாக்கோபு 1:21 வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது. நமக்கு நிறைய படைக்கலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? அநேக படைக்கலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையை இடைக்கச்சையாகவும், நீதியை மார்பு கவசமாகவும், நம்பிக்கையை கேடயமாகவும். இது 3 எதற்கு அப்படின்னா, எதிரி நம்மை தாக்க வருகின்ற பொழுது நாம அதை தற்காத்துக் கொள்வதற்காக. ஆனா திருப்பி அடிப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஆயுதம், போர்க்கருவி எது அப்படின்னா இறை வார்த்தை. இறை வார்த்தையை நீங்கள் போர் வாளாக பயன்படுத்துங்கள். ஜீசஸ் தான் பயன்படுத்துறார். பரிசுத்தராய் பிறந்து, பரிசுத்தராய் வாழ்ந்து, இறைமகனாய் இருந்து, மெசியாவாய் இருக்கின்ற இயேசுவே எப்படி சோதனையை வெற்றி கொள்கிறார்? வாயை திறந்து இறை வார்த்தையை அறிக்கையிட்டு வெற்றி கொள்கிறார். அப்படியானால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? இறை வார்த்தையை வாயை திறந்து அறிக்கை இடுகின்ற பொழுதுதான் அந்த சந்தேகத்தை உள்ள ரிசீவ் பண்ணாம நம்ம காலி பண்ண முடியும். டெவிலோட ட்ரிக்கை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல அவனுடைய தந்திரம் என்ன அப்படின்னா, நம்முடைய சிந்தனைக்குள்ள இறை வார்த்தைக்கு எதிராக கலையை விதைக்கணும். அந்த கலையை விதைக்க விடாம நாம அடிக்கணும் அப்படின்னா இறை வார்த்தை மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம். அந்த இறை வார்த்தையை மிகச்சரியாக எடுத்து பயன்படுத்தல அப்படின்னா என்ன நடக்கும்? அவன் விதைக்கின்ற கலை நம்முடைய சிந்தனையில போய் ரெக்கார்ட் ஆகிரும். அது ஒரு சில மணி துளிகளில் பாவத்துல கொண்டு போய் தள்ளிடும். அது விழுந்துருச்சு, நம்ம ரெக்கார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பாவத்திலேருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். வர முடியாதுன்னு நான் சொல்லல, வர்றது கஷ்டம். அதனால அது போய் ஸ்டோர் ஆகிறதுக்கு முன்னாடியே, ரெக்கார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை தகர்த்தெறிய செய்யணும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரியுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். 2 வருடத்துக்கு முன்பாக நடந்த அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில அடிக்கடி அந்த சகோதரிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. டாக்டர்கிட்ட போய் செக் பண்றப்போ ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணுங்கிறாங்க. டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்ததுல அவங்களுக்கு கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜ். அதற்கு பிறகு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, மெடிசன்லாம் எடுக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய உயிரை காப்பாற்ற முடியல. அவங்க இறந்து போயிடுறாங்க. தெரிஞ்ச நெருங்கின உறவினர் தான், இறந்து போயிடுறாங்க. இவங்க இறந்து ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு முன்பாக வசிக்கக்கூடிய ஒரு சகோதரியுடைய உடலில் ஒரு கட்டி. 2 மாசம் சரியா அந்த சகோதரி இறந்து 2 மாதங்களுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு எதிர் வீட்டில் வசிக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு அவங்களுடைய உடம்புல ஒரு கட்டி. இந்த கட்டி வந்த உடனே டெவில் ஒரு தாட்டை போடுறான், இது கேன்சர் கட்டி, இன்னும் சில மாதம் தான் நீ உயிரோட இருக்க போற, அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்வும் அதே மாதிரி தான் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இவங்க? டெவில் சொன்ன அந்த பொய்ய சிந்தனையில இருக்கிறத அப்படியே ரிசீவ் பண்றாங்க. அப்போ மைண்ட்ல உங்களுக்கு அந்த ரெக்கார்ட் ஆன அந்த வார்த்தை, நெகட்டிவான எதிர்மறையான இறை வார்த்தைக்கு எதிர்மறையான அந்த வார்த்தை வேலை செய்ய ஆரம்பிக்குது.
நல்லா கோயிலுக்கு போயிட்டு ஜெபக்குழுவுக்கு போய்கிட்டு இருந்த அந்த சகோதரி முதல்ல அதை கட் பண்றாங்க. கடவுளுடைய உறவை கட் பண்றான், ரிலேஷன்ஷிப்பை கட் பண்றான், ஆண்டவரோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை முதல்ல கட் பண்றான். அவங்களுடைய வாழ்க்கையில பயம் வருது, கவலை வருது, சரியா சாப்பிட்றது இல்லை, சரியா தூங்குறது இல்லை, யாரு கூடயும் பேசுறது இல்லை, யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்றதுக்கு பயம், டாக்டரையும் போய் பார்க்கறதுக்கு பயம், ஏன்னா கன்ஃபார்மா அவர் சொல்லிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம். 3 மாத கால அளவு நரக வேதனை, துன்பத்தின் பிடியில இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்குல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சூழ்நிலை. அதற்கு பிறகு நம்முடைய ஜெபக்குழுவை சார்ந்த ஒரு சகோதரி அவங்க சந்திக்க நேருது. அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் அவங்க பகிர்ந்து கொள்கிறாங்க. அப்ப நம்முடைய சகோதரி அவங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு அட்வைஸ், உன்னுடைய சிந்தனையில் விதைக்கப்பட்டிருப்பது கலை. அழகை உன் தந்திரமா உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். முதல்ல அந்த கலையை வேரோட பிடுங்கி எறி. அது பிதா நடாத நாற்று. பிதா நட்ட நாற்று ஒன்று இருக்குது, அது 1 பேதுரு 2:24. அவருடைய தழும்புகளால் நீ சுகமாகி இருக்கிறாய் என்கிற அந்த வார்த்தையை பிடுங்கின இடத்துல நட்டு விசுவாசத்தோட வாயை திறந்து அறிக்கையிடு. இந்த சகோதரிக்கு, அந்த சகோதரிக்கு கொடுத்த அட்வைஸ், அறிவுரை அதுதான். அந்த சகோதரி அதை ரிசீவ் பண்றாங்க. 1 பேதுரு 2:24 இறை வார்த்தை என்கிற விதையை ரிசீவ் பண்றாங்க. அது பிடுங்கப்பட்ட இடத்துல, வேண்டாத நாற்றை பிடுங்கப்பட்ட இடத்துல இதை விதைக்கிறாங்க. வாயை திறந்து தொடர்ந்து ஒரு 10 நாள் சொல்றாங்க. அவங்க மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்துருச்சு, கான்பிடென்ட் வந்துருச்சு. தைரியமா அந்த கட்டிக்காக போய் டாக்டர்கிட்ட செக் பண்றாங்க. டாக்டர் மறுபடியும் எல்லா ரிசல்ட்டையும் எடுக்க சொல்றாரு. எல்லா ரிசல்ட்டுமே நார்மல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த 10 நாள்ல அவங்க போய் பார்த்துட்டு வந்து அடுத்த 10 நாள்ல அந்த சாதாரண கட்டியும் உடைந்து எல்லாம் சரியாகி போயிடுச்சு. அப்போ 3 மாத கால அளவும் அவர்களை முடக்கி வைத்தது யார்? அழகையினுடைய தந்திரம். இறை வார்த்தைக்கு எதிராக வந்த ஒரு வார்த்தையை அந்த சகோதரி ரிசீவ் பண்ணதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம். அப்ப நாம என்ன பண்ணணும்? அந்த சகோதரிக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில நம்ம சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் டெவில் இந்த மாதிரியான ஒரு தந்திரத்தை பயன்படுத்துறான். கடவுள் இறை வார்த்தைக்கு எதிராக நம்ம ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, இறை வார்த்தையை ஒட்டி நம்முடைய வாழ்க்கையை, விசுவாச பயணத்தை நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறப்போ, அந்த இறை வார்த்தைக்கு எதிரான ஒரு விதைய நம்முடைய சிந்தனையில போடுறோம். நம்ம குறிப்பா 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறோம் இல்லைங்களா? எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் எதை பத்தி இருக்கு? அதிகமா பாவம் செய்ய வேண்டாம், பாவத்தை அதிகமாக போக்கஸ் செய்ய வேண்டாம், பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்வதை குறித்து தான் எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப பாவ சோதனை நமக்கு வருது, இந்த 40 நாட்கள்லயோ இல்ல மற்ற நேரங்கள்லயோ நமக்கு வருது அப்படின்னா, அதை நான் எப்படி எதிர்கொள்வது? அந்த பாவ சோதனையை எப்படி எதிர்கொள்வது? அப்ப நம்ம அந்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுதே நம்முடைய சிந்தனையில ஒரு தாட்டு வரும், பாவம் செய்வது மனிதனுடைய இயல்பு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது அப்படின்னா, இது எதற்கு எதிரான வார்த்தை? இறை வார்த்தைக்கு எதிரான ஒரு வார்த்தை. அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வார்த்தை நம்முடைய சிந்தனையில ரெக்கார்ட் ஆகிறதுக்கு முன்பாக, ஸ்டோர் ஆகிறதுக்கு முன்பாகவே தகர்த்தெறிய செய்யணும். இங்கிருந்து நம்ம இறை வார்த்தையை அனுப்பணும். அப்படி அனுப்பல அப்படின்னா அது போய் உட்கார்ந்து ஸ்டோர் ஆயிடும். ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா இப்ப அந்த சகோதரி அனுபவித்த துன்பத்தை போல நாமும் துன்பங்களை அனுபவிக்க நேரிடும். அடுத்த ஒரு சில மணி நேரங்கள்ல, ஒரு சில நாட்கள்ல அந்த பாவத்துல நம்ம விழுந்துருவோம். இதை எப்படி இதை தகர்த்தெறிய செய்யணும் அப்படின்னா, அண்மையில நீங்க பாத்தீங்கன்னா 2025 லாஸ்ட் இயர் ஜூன் மாசத்துல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு போர் நடந்தது. ஈரான்ல இருந்து ஏறக்குறைய 1550 ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி அனுப்பப்பட்டது. அத்தனை ஏவுகணைகளையும், அத்தனை மிசைலையும் எப்படின்னு பாத்தீங்கன்னா சூசைட் ட்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிசைலையும் அனுப்புறாங்க. இஸ்ரேலை நோக்கி சரியாக குறிவைத்து தகர்க்கக்கூடிய அந்த ஏவுகணைகள் ஈரான் தேசத்திலிருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு அனுப்பப்படுகிறது. இந்த அனுப்பப்பட்ட அத்தனை ஏவுகணைகளையும் வான் பரப்பில் வைத்து இஸ்ரேல் உள்ள வர விடாம அவங்களுடைய எல்லைக்குள்ள வச்சு எல்லாத்தையும் தகர்த்தெறிய செஞ்சாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? இஸ்ரேல் வான் பரப்பு முழுவதும் லேசர் ப்ரொடக்ஷன். எந்த அந்நிய சக்தியும் அவர்களுடைய வான் பரப்புக்குள்ள உள்ள நுழைய முடியாது. அப்படி மீறி நுழையுமே ஆனா இம்மிடியட்டா அவங்களுக்கு சிக்னல் போயிடும். அந்த சிக்னல்ல ரெடியா வைத்திருக்கக்கூடிய அவர்களுடைய ஏவுகணை அங்கிருந்து போய் அந்த ஏவுகணையை தகர்த்தெறிய செய்யும், வான்வெளியிலேயே தகர்த்தெறிய செய்யும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அதைத்தான் செய்ய சொல்றாரு. நம்முடைய போராட்டம் உலகத்தோடு அல்ல, நம்முடைய போராட்டம் மனிதர்களோடு அல்ல,
வீட்டில் இருக்கக்கூடிய மாமனாரோடையோ மாமியாரோடையோ மருமகளோடையோ மகன்களோடையோ இல்ல பெரியவர்களோடையோ இல்லை. நம்மளுடைய போராட்டம் மனிதர்களோட இல்லை, மாறாக வான்வெளியில் இருக்கக்கூடிய தீய ஆவிகளில் தான் நம்முடைய போராட்டம். அப்ப இதை எப்படி தகர்க்க செய்யணும்? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே போர்வாள் இறை வார்த்தை. நம்ம ரெடியா அந்த போர் வாளோடு இருக்கணும். இறை வார்த்தைக்கு எதிராக நம்முடைய சிந்தனை தான் ஏர்ஃபேஸ். இஸ்ரேலோட ஏர்ஃபேஸ் எப்படி ஒரு ப்ரொடக்ஷன் இருந்ததோ அதே போல நம்முடைய சிந்தனை, நம்முடைய உள்ளம் முழுவதும் இறை வார்த்தையால் நிறைந்திருக்கின்ற பொழுதுதான் எதிராக வர்ற கலை என்னங்கிறது தெரியும். இல்லைன்னா நமக்கு தெரியாது. கலை எது, விதை எதுன்னு தெரியாது. விதை என்பது இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்துல முழுவதுமாக நிறைந்திருந்தால்தான் அங்கிருந்து எதிராக வர்றது இறை வார்த்தைக்கு எதிராக இருக்குது, இது கலை, இதை முறியடிக்க வேண்டும் என்பது முதல்ல எனக்கு தெரியும். அப்ப உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை வார்த்தையை நாம என்ன பண்ணணும்? ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இறை வார்த்தையை அறிக்கை இடுவதல்ல. அப்படி இருந்தா அவன் உள்ள போட்டுருவான். மூன்றாவது நிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான். அவங்க இறை வார்த்தையை கேட்பவர்கள். 4 தரப்பட்ட நிலங்கள் ஆண்டவர் சொல்றார் இல்லைங்களா? 3வது தரப்பட்ட நிலத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இறை வார்த்தையை ஆர்வமுடன் கேட்பவர்கள் தான், உங்களை போல என்னை போல. ஆனாலும் அவர்களால் பலனளிக்க முடியவில்லை. ஏன் அப்படின்னா, முட்செடி, கலையாகிய முட்செடி அதை நெறித்து, நல்ல விதையை நெறித்து அதை வளர விடாமல் செய்வதால் அதை பலனளிக்கவில்லை. இப்ப இங்க கலைங்கிறது எது? அங்கே உலக கவலை, செல்வ மாயையை சொல்றார். இங்க அதே போல ஒவ்வொரு நாளும் ஒரு கலையை நம்முடைய சிந்தனையில விதைத்து கொண்டே இருக்கிறான். அழகை, உனக்கு நோய் இருக்கு, உனக்கு கடன் இருக்கு, உனக்கு பிரச்சனை இருக்கு, உன்னால இதுல இருந்து வெளியில வர முடியாது, நீ பாவி, ஒரு மனநிலையை கொடுக்குறான். ஒரு பெரிய பாவத்தை நம்ம செஞ்சிட்டோம். அந்த பாவத்திலிருந்து ஒரு குற்ற மனப்பான்மைக்குள்ள நம்மளை தள்ளி, அதற்கு முன்பாக ஆண்டவருக்காக நம்ம ஓடி ஓடி உழைத்திருப்போம். முழு நேர ஜபத்தில் ஈடுபட்டிருப்போம். அவ்வளவு ஆர்வமாக எல்லா பணிகளையும் ஈடுபாட்டோடு செஞ்சிருப்போம். இப்ப எந்த விதமான ஒரு ஈடுபாட்டிலும் இல்லாம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம். ஒரு குற்ற மனப்பான்மையில் நம்மளை போட்டு கூனி குறுகி உட்கார வச்சிருப்பான். இது அனைத்தும் டெவிலுடைய தந்திரம். நீ பாவி, நீ பாவி, நீ பாவின்னு சொல்லி சொல்லி எந்த வேலையுமே செய்ய விடாமல் முடக்கி வைத்திருப்பது அவனுடைய தந்திரம். நம்ம உண்மையிலேயே பெரிய பாவம் செய்திருந்தால் கன்ஃபெஷன் பண்ணி வெளியில வந்துட்டு திரும்ப அந்த ஓட்டத்தை ஓடணும், விசுவாச ஓட்டத்தை ஓடணும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட விபச்சார பெண்ணை எப்படி சொல்றாரு? பாவின்னு சொல்லல, இனி பாவம் செய்யாதே போங்கிறார். ஒருவேளை நான் பெரிய தவறுகள் செய்திருந்து நான் குற்ற மனப்பான்மையோட இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட தான் பேசிட்டு இருக்கார். உங்களுடைய குற்றங்களுக்காக நீங்கள் மன்னிப்பை கேட்டுக்கொண்டு மீண்டுமாக நீங்கள் திரும்பி வர வேண்டும். அப்படி திரும்பி வருகின்ற பொழுது அந்த குற்ற மனப்பான்மையிலே நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கான வார்த்தை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நீ பாவின்னு சொல்றப்பவே நம்ம எடுத்து வீசணும். கலாத்தியர் 4:6-7 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கடவுளின் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தன்னுடைய மகனின் ஆவியை எனக்குள் கொடுத்திருக்கிறார், நான் அப்பா தந்தையே என்று அழைக்கிறேங்கிற வார்த்தை இங்கிருந்து போகணும். எப்படி இஸ்ரேலிருந்து அந்த மெஸ்ஸல், அந்த ஏவுகணை போய் ஈரானில் இருந்து வந்த அந்த ஏவுகணையை தாக்கியதோ அதுபோல நம்முடைய உள்ளத்துக்குள்ள, நம்முடைய சிந்தனைக்குள்ள டெவில் இறைவார்த்தைக்கு எதிராக ஒரு விஷயத்தை போடுறான் அப்படின்னா அதை ரிசீவ் பண்றதுக்கு முன்பாகவே இறைவார்த்தை போய் அதை தகர்த்தெறிய செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அந்த சோதனையில் நம்ம வெற்றி கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம ரிசீவ் பண்ணிடுவோம், வார்த்தையை ரிசீவ் பண்ணிடுவோம். ரிசீவ் பண்ணிட்டோம்னா அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் அது ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தை நம்முடைய சிந்தனைக்குள்ள ரெக்கார்ட் ஆகி அது இறை வார்த்தையை எப்படி நம்ம அந்த 3வது நிலத்தில் நடக்குதோ அதே போல அது வளர்ந்து, கலைகள் வளர்ந்து இறை வார்த்தையை வளர விடாமல், பலனளிக்க விடாமல் செய்துவிடும். இங்க ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அநேகம் பேர் நிறைய இறை வார்த்தைகளை நாம தெரிந்து வைத்திருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம், அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் எனக்கென்று ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அதை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும்? சந்தேகத்திற்கு இடமில்லாமல், சந்தேகம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த வார்த்தை வர்றதுக்கு முன்பாகவே அந்த ஃபயர் போயிடணும், அந்த ஏவுகணை போயிடணும். நிறைய வீட்டில் இப்போ பிரச்சனை இருக்கு. என்னது? கடன் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா? அநேகம் பேர் கடன்ல இருக்கிறோம். அந்த கடனை சரியாக அடைக்க முடியல. இந்த மாசமும் நான் கடன் வாங்கி தான் ஓட்டணுங்கிற ஒரு சிந்தனை வருது அப்படின்னா அது இறை வார்த்தைக்கு எதிரான ஒரு வார்த்தை. இறை சட்டம் 28:12 சொல்லுது, நீ கடன் வாங்காதிருப்பாய், பல்வேறு இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய்ங்கிறார். அப்ப இது எனக்கு என்ன தெரியணும்? அது முதல்ல கலைங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப அது கலைங்கிற விஷயம் தெரியணும் அப்படின்னா முதல்ல எனக்கு இணைச்சட்டம் 28:12 இறை வார்த்தை தெரிந்திருக்கணும்.
இறை வார்த்தை என்கிற விதை எனக்கு தெரிந்திருந்தால்தான் இறை வார்த்தைக்கு எதிராக இருக்கக்கூடிய கலை என்ன என்பது எனக்கு தெரியும். அப்படி ஒரு கலையை சாத்தான் விதைக்கின்ற பொழுது அது என்னுடைய சிந்தனைக்குள்ள போய் ரெக்கார்ட் ஆகிறதுக்கு முன்பாகவே நான் இங்கிருந்து ஒரு ஃபயர் பண்ணணும். பிலிப்பியர் 4:19 எடுத்து அனுப்பணும். என் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அவருடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி இருக்கிறார். இந்த மாதத்திற்கான தேவைகளையும் அவர் நிறைவேற்றுவார். நான் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம செய்தால்தான், இறை வார்த்தையை அனுப்பினால்தான் அந்த சோதனையில் இருந்து நாம் விடுபட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாவ சோதனை வந்தா என்ன பண்ணணும்? ஒன்னொன்னுக்கு நமக்கு வார்த்தை தெரியும். நம்ம பாவின்னு சொல்றப்ப ரோமையர் 6:22 மெசல் இங்கிருந்து போகணும், ஏவுகணை இங்கிருந்து போகணும். அவருடைய பிள்ளைங்கிறதுக்கு கடவுளாய் பிறந்தவன் இது மனிதனுடைய இயல்பு, பாவம் செய்வது மனிதனுடைய இயல்பு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அடுத்த செகண்டே 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது இறை வார்த்தையை அனுப்பணும். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை, ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது. உங்களிடமும் என்னிடமும் இருப்பது மனிதனின் இயல்பு அல்ல. நானும் நீங்களும் அழியக்கூடிய வித்த அல்ல, மாறாக அழியாததும் உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அவருடைய இறை வார்த்தையினால் நாம் புதுப்பிறப்பாய் மாற்றம் அடைந்திருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகள், சில்ட்ரன்ஸ் ஆஃப் காட். நான் பையன், நான் மகன், நீங்க மகள். தூக்கத்தில் எழுப்பி கேட்டான்னு இது சொல்லணும். போர்டு எக்ஸாம்ல 12th ஸ்டாண்டர்டு அந்த 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம்ல எல்லாம் டீச்சர்ஸ் ஒரு சில முக்கியமான கொஸ்டின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் உனக்கு இந்த கேள்விக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இது கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி நாம தூக்கத்துல ஒவ்வொரு கிறிஸ்துவனையும் தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நான் கடவுளின் பிள்ளை. கலாத்தியர் 4:6-7 நான் கடவுளின் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தன் மகனின் ஆவி எனக்குள் கொடுத்திருக்கிறார். எனக்குள்ள இருப்பது கிறிஸ்துவினுடைய ஆவி, இயேசு கிறிஸ்துவின் ஆவி. பாவத்தின் இயல்பு அல்ல, மனிதனின் இயல்பு அல்ல, நான் கிறிஸ்துவின் இயல்பில் இருக்கிறேன். பிலிப்பியர் 2:5 வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டிருக்கிறோம் என்று. மீண்டும் அச்சத்துக்கு உள்ளாக்கும் மனப்பான்மை அல்ல, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்கு உரிய மனநிலை. இயேசு கிறிஸ்துவனுடைய மனநிலையை நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த மனநிலை நமக்கு இருக்கின்ற பொழுது, இது நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆகி இருக்கின்ற பொழுது, என்னுடைய ஸ்பேஸ் எப்படி இஸ்ரேல் அவங்களுடைய ஏர் ஸ்பேஸ் எப்படி ஒரு லேசர் ப்ரொடக்ஷன்ல வச்சிருக்கிறாங்களோ, அதுபோல என்னுடைய சிந்தனை, என்னுடைய ஏர் ஸ்பேஸ் எல்லாமே, என்னுடைய மனநிலை முழுவதுமே கிறிஸ்துவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருந்தால், அவன் எந்த வார்த்தையை சொன்னாலும் நமக்கு தெரியும் இது இறை வார்த்தைக்கு எதிராக வருவது, இதை போர்வாளாக இறை வார்த்தையை கொண்டு நான் முறியடிக்க வேண்டும். கண்டிப்பாக நமக்கு அந்த இடத்துல எந்த சூழ்நிலைக்கு எந்த வார்த்தையை சொல்லணும் நமக்கு தெரியும். நம்ம பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நம்ம அத்தனை பேருக்குமே எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எந்தெந்த வார்த்தைகளை அறிக்கையிட வேண்டும் என்பது மிக தெளிவாக தெரியும். புக்கில் கொடுத்துருக்கோம், ஆடியோவில் கொடுத்துருக்கோம், வீடியோவில் கொடுத்துருக்கிறோம். அன்றாட நம்மளுடைய டிஸ்கஷன்லையும் இறை செய்திகளையும் இதே தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும் எந்த பிரச்சனைக்கு எந்த வார்த்தையை அறிக்கையிடணும். அது மைண்ட்ல நமக்கு சந்தேகத்தை வர்றதுக்கு முன்னாடி, ஒரு அவிவிசுவாசத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, அந்த சோதனைக்குள்ள நான் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஆயுதத்தை நான் பயன்படுத்தணும். நம்ம பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம உள்ள கொண்டு வந்து அந்த கலையை விதைச்சு அது இறை வார்த்தையோடு சேர்ந்து போய் அதனால பாதிப்புகள்லாம் ஏற்பட்ட பிறகு அதை நாம மணிக்கணக்கா அதை அறிக்கையிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில வந்துட்டு இருக்கிறோம். இப்ப சேஞ்ச் பண்ணணும். அது ஆரம்பத்திலேயே அடிக்கணும். எப்படி அந்த மெசல் அவங்களுடைய வான் எல்லைக்குள்ள உள்ள நுழையிறப்ப அடிக்கிறோமோ, அதே போல அந்த சிந்தனை நம்முடைய எண்ணத்துல எழுகின்ற பொழுதே அதை அடித்து அவனை திரும்ப வராதபடி. ஜீசஸோட பாருங்க, அந்த 3 சோதனைக்கு பிறகு அவன் ஏற்ற காலம் வருவரை அவரை நெருங்கவில்லைன்னு வார்த்தை இருக்கு. அப்ப இந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய சோதனைகளை நம்ம எதிர்த்து நின்று போராடணும்னா நம்ம கிட்ட நெருங்க மாட்டான், திரும்ப வரமாட்டான்னு சொல்லல, திரும்ப வருவான். ஆனால் ஏற்ற காலம் வருவரை நம்மை விட்டு விலகி இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ முறை எத்தனையோ நம்முடைய இந்த சோதனைகளை நம்ம ஃபெயிலியர் ஆயிருக்கலாம் இல்லைங்களா? நம்முடைய உடல்நிலை குறித்து டாக்டர் ரிப்போர்ட், அநேக ரிப்போர்ட்டுகள் நெகட்டிவா சொல்லலாம், எதிர்மறையா சொல்லலாம். 1 பேதுரு 2:24 இறை வார்த்தைக்கு எதிராக அந்த ரிப்போர்ட் இருக்கலாம். இந்த வியாதியெல்லாம் உனக்கு தீரவே தீராதுமா, இதெல்லாம் பரம்பரையா வருது, உன்னுடைய 3ஆம் தரங்களிலிருந்து இந்த பிரச்சனை உனக்கு வந்துட்டு இருக்குது, இந்த தோல் வியாதியை உன்னால குணப்படுத்தவே முடியாதுன்னு டாக்டர் ரிப்போர்ட் சொல்லலாம். இது கேன்சர் வியாதி, இந்த வியாதியை உன்னால குணப்படுத்த முடியாதுன்னு டாக்டர் ரிப்போர்ட் சொல்லலாம். இது எல்லாமே மாறக்கூடியது. மாறாதது ஒன்று இருக்கிறது, அதுதான் உண்மையான இறை வார்த்தை.
அவருடைய தழும்புகளால் நான் சுகம். இந்த மாதிரியான ஒரு எண்ணம் நமக்குள்ள நெகட்டிவா எதிர்மறையா வருகின்ற பொழுது இந்த வார்த்தை உடனே போயிடும். அதை ரிசீவ் பண்ணிடக்கூடாது. அதை ரிசீவ் பண்ணனால அந்த சகோதரி பட்ட துன்பத்தை என்னங்கிறத நம்ம பார்த்தோம். 3 மாத கால அளவு அந்த சகோதரி அந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்றாங்க. அவ்வளவு துன்பத்தினுடைய விளிம்புல இருந்தவங்க. அவங்க ஒரு வார்த்தை விடுதலை கொடுத்தது அவங்களுக்கு. 1 பேதுரு 2:24 வார்த்தையை வாயை திறந்து அறிக்கையிட்டதால் அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அதே போல இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு சூழ்நிலைகளுக்கு எதிரான விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். குடும்பத்துக்கு வருவோம். குடும்பத்துல குடிப்பழக்கத்தோடு இருக்கிறாங்க. இதெல்லாம் பரம்பரையா அவங்க குடிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். அந்த குடிப்பழக்கத்திலிருந்து, போதை பழக்க வழக்கத்திலிருந்து அவங்கள மீட்டு கொண்டு வர முடியலை. முதல்ல நம்ம நெகட்டிவாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். நாம பேசுறத தவிர்க்கணும். எதுக்க பேசுற வார்த்தைகளை கேட்பதையும் தவிர்க்கணும். இது 2 தான் சந்தேகத்துக்கான முதல் பிரச்சனை. அதுதான் அவங்க மூலமா தான் அந்த விதை வருது, அந்த கலை வருது. விதை வரல, கலை வருது. நெகட்டிவாக இறை வார்த்தைக்கு எதிராக அந்த கலையை நம்ம பக்கத்துல இருந்தே நம்ம கணவர் பக்கத்துல இருந்துட்டு இவர் திருந்த மாட்டாருன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு, இங்க நான் ரோமையர் 6:22 வாசிக்கிறதுல அறிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ள சிந்தனையில அவன் போட்டு வச்சுட்டான். அவன் திருந்த மாட்டாருங்கிற விஷயத்த போட்டு வச்சுட்டான். அதுதான் இங்க எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். அந்த கலை விதையை பலனளிக்க விடாமல் செய்து விடுகிறது. அப்ப முதல்ல அதை மாத்தணும். முதல்ல அந்த விஷயத்த மாத்தணும். ஏதோ ஒரு பயம், வேலை இல்லாத பிரச்சனையாக இருக்கலாம், இல்ல வேலையில பிரச்சனையாக இருக்கலாம், இல்ல குழந்தைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஒரு பயத்தை கொடுத்து நம்மளோட பயத்திலையும் கவலையும் ஆழ்த்தி கொண்டு இருக்கின்ற பொழுது உடனே என்னுடைய உள்ளத்திலிருந்து ஒரு வார்த்தை போகணும். பயத்தின் ஆவி அல்ல, கோழையின் உள்ளம் அல்ல, அன்பும் வல்லமையும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். 41 எசையா 41:10 சொல்லுகிறது, அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலேயாவது அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன்கிறார். புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்றாரு? இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். எந்த விஷயத்துக்காக உங்க வாழ்க்கையில பயம் வந்தாலும் இந்த போர்க்கருவியை எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவர் நம்ம கூட உலகில் இருக்கிறவனை விட உனக்குள் இருக்கிற நான் பெரியவனா இருக்கிறப்ப உனக்கு என்ன பயம் கேட்கிறார். இதோ உலகம் முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேங்கிற ஒரு வார்த்தை போதும். உங்களுக்கு எதிராக எந்தவித மலையை போன்ற பிரச்சனைக்கு வந்தாலும் தூள் தூளாக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்துல நமக்கு இருக்கக்கூடிய அநேக பேர் என்ன சொல்லுவோம்? குடும்பம்னா பிரச்சனை வரத்தான் செய்யும். இது யார் கொடுக்கறது? சொல்றோம் இல்லைங்களா? குடும்பம்னா நான் எனக்கு இந்த டாபிக் எடுக்கிறப்ப நேத்து எனக்கு ஒரு இதே மாதிரி ஒரு கலையை விதைச்சான். இவ்வளவு பேச போறிய இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் என்றும் நான் உனக்கு பிரமாணிக்கப்பாய் இருப்பேன்னு பிடித்த உன்னுடைய மனைவியை வாழ்நாள் முழுவதும் நீ அன்பு செய்யறேன்னு சொன்னியே, இருக்க முடியுமான்னு கேட்டான். சண்டை போடாம இருக்க முடியுமா மனைவியோட? நான் உடனே ரோமையர் 5:5 எடுத்து அமிச்சேன். அடுத்த செகண்டே ரோமையர் 5:5 இறைவார்த்தை எடுத்து அமிச்சேன். எதிரியையும் துரோகியையும் அன்பு செய்யக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை அன்பு செய்கிற என்னிடமும் என் மனைவியிடமும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்நாள் முழுவதும் எங்களால அந்த மாதிரி இருக்க முடியும். ஏன்னா வார்த்தை சொல்லுது, என்கிட்ட இருக்கிறது என்னுடைய அன்பு அல்ல. என்னுடைய அன்பா இருந்தா நான் ஃபெயிலியர் ஆயிடுவேன். என்னுடைய மனைவி கிட்ட அவங்களோட அன்பா இருந்தா அவங்க ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. மாறாக 2 பேரும் இருப்பது யாருடைய அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. தூய ஆவியானவர் மூலமாக என்னுடைய உள்ளத்திலும் அவங்களுடைய உள்ளத்திலும் பொழியப்பட்ட அன்பு. சண்டை போடுறதுக்காக ஏவாள ஆதாமிட்ட கொடுக்கல. அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற தகுந்த துணையாக கொடுத்திருக்கிறார். அது எப்பவுமே நம்ம மைண்ட்ல இருக்கணும். இருந்ததுன்னா குடும்பத்துல பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதோ இந்த நேரத்துல நம்ம இதுவரை நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகளை நம்ம கடந்து வந்திருப்போம். அந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னா, நாம கொடுத்த இந்த லூப் கோல் தான். இறை வார்த்தைக்கு எதிராக சாத்தான் அழகை விதைத்த அந்த கலையை நம்ம ரிசீவ் பண்ணதுதான் பிரச்சனைக்கான காரணம். இதுக்கு அப்புறம் நம்ம அதை செய்யக்கூடாது. இதுவரை நம்ம அப்படி செய்திருந்தால் இந்த நேரத்துல கண்களை மூடுவோம். என்னென்ன விஷயங்கள்ல நம்ம அந்த கலையை ரிசீவ் பண்ணியிருக்கிறோமோ, பிதா நடாத அந்த எல்லா வகையான நாற்றுக்களையும், நம்முடைய உடல் உள்ள சுகத்தை குறித்தோ, நம்முடைய எதிர்காலத்தை குறித்தோ, நம்முடைய குடும்பத்தை குறித்தோ, நம்முடைய இல்லறத்தை குறித்தோ, மனைவியை குறித்தோ, கணவனை குறித்தோ, நம்முடைய குடும்பங்களில் உள்ள சமாதானத்தை குறித்தோ, வேலைகளை குறித்தோ, எந்த விதமான பிரச்சனைகள் நாம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா வித பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய
அந்த நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன், இறை வார்த்தைக்கு எதிராக எதிர்மறையாக சொல்லப்பட்ட எந்தெந்த விஷயத்தை எல்லாம் நான் ரிசீவ் பண்ணி இருக்கின்றனோ அத்தனை விஷயங்களுக்காகவும் ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். அப்பா, உம்முடைய இறை வார்த்தைக்கு எதிராக, உம்முடைய வல்லமைக்கு எதிராக அழகை விதித்த அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டதால், நாங்கள் ரிசீவ் பண்ணதால், உம்முடைய வார்த்தையை நாங்கள் சந்தேகப்பட்ட நேரங்களுக்காக, அபிவிசுவாசம் கொண்ட நேரங்களுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால் பிதா நடாத அந்த அத்தனை நாற்றுக்களையும் வேரோட பிடுங்கி ஐயமின்றி கடலில் போய் விழு என்று நம்பிக்கையோடு சொல்லுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவர். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் என்னையும் உடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, எங்களுடைய வாழ்நாளில் இதுவரை எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் இறை வார்த்தைக்கு எதிராக நாங்கள் சிந்தித்திருக்கிறோமோ, அதை ரிசீவ் பண்ணியிருக்கிறோமோ, அத்தனை நாற்றுகளும், அத்தனை வேண்டாத நாற்றுகளும் இப்பொழுது ரைட் நவ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேரோட பிடுங்கி கடலில் போய் வேரூன்றி நிற்கும்படியாக கட்டளையிடுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய உள்ளத்தில் ஊன்றப்பட்ட இறை வார்த்தையை நாங்கள் பணிவோடு ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இதுவரை நாங்கள் கேட்ட எல்லா இறை வார்த்தைகளையும் தகப்பனே அப்பா, நாங்கள் தியானித்து ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் ஆண்டவரே நீ தியானிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த இறை வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்து எங்களுடைய உள்ளம் முழுவதும் உங்களுடைய இறை வார்த்தையினால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களில் எங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான சோதனைகளையும் இறை வார்த்தையை போர்வாளாக கொண்டு முறியடித்து நாங்களும் உம்மை போல வெற்றி வீரர்களாக வாழ இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட். Praise the